வணக்கம் நண்பர்களே. உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்தி பிரகத்வாராகி எம்பியின் அருளாசியோடு ஆடி மாதத்தில் மேசராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடம் பகிருங்கள். நண்பர்களே, ஆடி மாதங்கிறது சூரியன் கடகத்தில் பிரவேசிக்கக்கூடிய மாதம்தான் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியாதிபதி, மேச ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எங்கே அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா, சிம்மத்தில் அமர்ந்திருக்கார். நல்ல இடம்தான். ஆனால் கூட யார் இருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா கேது. இந்த கேது இருக்கும்போது செவ்வாய் பகவானுடைய திறமைகளையும் அப்படியே குறைவாக குறைத்து போடும். கேது கூட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த கிரகத்தினுடைய செயலாக்கத்தை கம்மி பண்ணிடும். அப்போ 5ஆம் இடத்திலே இந்த செவ்வாய் பகவானாகப்பட்டவர் போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோம்னா, வருமானத்துல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேயே சுக்கிரன் ஆட்சி பெற்று போயிருக்கு. 2, 7 அதிபதி 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திலேயே ஆட்சி பெறுகிறார். தனவரவே பணவரவே உத்தியோகத்தில் நல்லவிதமான முன்னேற்றம், தொழிலில் முன்னேற்றம், தொழில் லாபம் இவைகள்லாம் கொடுப்பார். ஆனால் உடலில் ஒரு சோர்வு, ஒரு வலி, வேதனை இவைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதே போல் வேகத்தை குறைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இந்த கேது பகவான் செவ்வாய்க்கு கொடுக்குற போது ராசியாதிபதி என்ன பாதிப்புக்கு ஆளாகிறாரோ அதே போல் அந்த ராசிக்காரர்கள் அந்த பாதிப்புக்கு ஆளாவாங்க. அப்படி பார்க்குற வகையில் உடல் சோர்வு, கால் வலி, இடுப்பு வலி, அதே போல் இரத்த அணுக்களில் இரத்த சோகை இவையெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதற்கு தகுந்தாற் போல் உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். மனைவி அனுகூலம், எதிர்வாளினம் என்று சொல்லக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனுகூலம் இவைகளெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் மனைவியினால் தனவரவு பணவரவு இவைகள்லாம் இருக்கும். அதே பிற்பகுதியில் அவங்களே விரைய செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் சேர்ந்துடும். தாயார் வகையில் மருத்துவ செலவுகள், தாயார்கிட்ட வாயாடாமல் இருக்கணும். தாயார்கள் அதான் தாயாரை பொறுத்தளவுக்கு மருத்துவ செலவு, இனம் புரியாத பிரச்சனைகள், வலி வேதனைகளோடு எந்திரிச்சு வலி வேதனைகளோடு தூங்கக்கூடிய ஆள். இடைப்பட்ட நேரத்தில் வலி வேதனை மறந்துடும். ஆனால் வேதனையோடு எந்திரிக்க ஏதோ ஒரு பிரச்சனைகளை கொண்டு சேர்த்துவாங்க. அந்த மாதிரி அமைப்பு 4ஆம் பாவத்தில் உஷ்ணாதிக்க பிரச்சனைகள் வரும், வாயு தொந்தரவுகள் வரும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுப்பார். அதே போல் 3ஆம் பாவகத்தில் 3ஆம் பாவகாதிபதி யார் அப்படின்னா புதன். அதே இடத்துல போய் ஆட்சி பெறுது. ரொம்ப வேகமாக போகுது, வேகமாக இந்த மாதத்தில் கிடக்குது. அப்படி இந்த வேகம்ங்கிறது என்னென்னா சகோதர வகையில் தாந்தோணித்தனமாக, அதாவது தான் என்ன நினைக்கிறாரோ அதே போல் நடக்கக்கூடிய அமைப்பு சகோதர வகையில் சேரும். அது உங்கள் வகையில் சகோதரருக்கும் உங்களுக்கு பிணக்குகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வாய் தகராறு, சலிப்பு, சங்கடங்கள் இவைகள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. அதே போல் ஏதாவது கடன்கள் எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாத இறுதியில் கடன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் தாராளமாக கிடைக்குது. கடன்கள் அதாவது உங்களுக்கு சேங்ஷன் ஆகி அந்த கடன் கிடைக்கக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கடன் கிடைச்சதுன்னா அப்படின்னா அந்த பணத்தை மிகச்சரியாக பயன்படுத்தணும். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஜோடி யார் அப்படின்னு சொன்னோம்னா சனியும் ராகும். 11ஆம் இடத்துல இருந்தால் பாதகமில்லாத 11ன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதே இடத்துல 11ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக மேசத்தை பார்க்கும் பொழுது சகவாச தோஷம் வந்துடும். ஆகாத வேலைக்கு போவீங்க,
தேவையில்லாத உல்லாசத்துக்காக போய் பணவரவு தனவரவு பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் இந்த மாதத்தில் ராகுனால சனியின் நாளையும் வந்து சேரும், நண்பர்கள் நாளையும் வந்து சேரும். நண்பர்கள் வகையில் தான் உங்களுடைய பாதிப்புகள் வந்து சேரும். அதுக்கு தகுந்தாற் போல நண்பர் வகையில் கொஞ்சம் எட்டியே இருந்தால் பிரச்சனைகள் இல்லை. அதே போல் தகப்பனார் சம்பந்தப்பட்ட வகையிலையும் உங்களுடைய குருமார்கள், முதலாளிகள், உயரதிகாரிகள் இவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அனுகூலத்தன்மையினால் உங்களுக்கு பணவரவு தனவரவு அடுத்து என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் திகைச்சு நிர்ணயினா கூட அதுக்குண்டான வழிகாட்டுதல்களை உங்களுடைய தகப்பனார், குருமார்கள், முதலாளிகள், உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அருமையாக வழிகாட்டுவாங்க. அந்த வழிகாட்டுதலின் பேரில் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை பாதையை அடியெடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதம் மிக சிறப்பான மாதம். இந்த மாதத்தில் மிகச் சரியான முடிவை எடுக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான தனவரவு பணவரவு, உத்தியோகத்தில் உயர்வு, அதுவும் இல்லாமல் அடுத்ததாக வாழ்க்கைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த மாதத்தில் வந்து எல்லா கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அதே சமயத்தில் குலதெய்வத்தினுடைய அனுகூலம், நீங்கள் செய்த புண்ணியம் இந்த மாதத்தில் குலதெய்வத்தினுடைய வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு இவையெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுவாங்க. வண்டி வாகனங்களில் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் பழுது பார்த்துட்டு தான் வந்து வண்டி எடுக்கணும். வண்டியை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் இரு சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனமாக இருந்தாலும் அதை வந்து பரிசோதனை பண்ணிட்டு தான் வந்து வண்டி எடுக்கணும். முடிந்தவரை ஆவணங்களை மிகச் சரியாக வச்சுக்கணும். இல்லைன்னா வந்து ஆவணங்கள்னாலையும் வண்டி பழுது ஏற்பட்டதுனாலும் அதுவும் வந்து வீண் விரைய செலவுகள், மன கஷ்டம், உடல் கஷ்டம் இவைகளில் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. வண்டியை எந்த வண்டியாக இருந்தாலும் கவனமாக வைத்துக் கொள்வது சிறப்பு. வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் பாஸ் பண்ணக்கூடாது. முடிந்தவரை அந்த வார்த்தைக்கு வந்து என்ன பலன் கிடைக்குங்கிறது கொஞ்சம் ஒரு நிமிடமாவது ஒரு நொடியாவது வார்த்தையை பிரயோகம் பண்ணுவதற்கு முன்னால் யோசனை பண்ணி அந்த வார்த்தைகளை பேசணும். வார்த்தைகள் வசமானால் வாழ்க்கை வசமாகும். வார்த்தைகள் இனிப்பாக இருந்ததுன்னா நாம் கொடுக்கக்கூடிய வார்த்தை இனிப்பாக இருந்தது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் இனிப்பாக இருக்கும். அதை விடுத்து வார்த்தைகள் மிக காரமாக இருந்தால் நமக்கு யாராக இருந்தாலும் சரி அந்த வார்த்தைகளை மிக கவனமாக பிரயோகம் பண்ணணும். இந்த வார்த்தை சொல்லலாமா வேண்டாமான்னு அவசரம், முன்கோபம், கோபம், வீரம் இதெல்லாமே மேசராசிக்கு உண்டான ஒரு அற்புதமான குணங்கள். அதாவது போர்க்குணம் படைத்த குணம் இருந்தாலும் அதைய இந்த காலகட்டத்தில் சமயோஜிதமாக பயன்படுத்தணும். சமயோஜிதமாக பயன்படுத்தினா உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக வந்து சேரும். அதே போல் உங்களுக்கு இந்த மாதத்தில் வழிபாடு அகோர வீரபத்திரர். மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனீங்கன்னா அகோர வீரபத்திரருக்கு வெண்ணெய் வாங்கி அடிச்சுட்டு வாங்க. அதே போல் உங்களுடைய குலதெய்வத்தில் உங்களுக்கு இஷ்டமாக இருக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். அது உங்களுடைய பிரயாண காலத்திலையும் மற்றபடி ஆபத்து காலத்திலையும் கூடவே வரும். எந்த விதத்திலையும் உங்களுக்கு ஆபத்துகளில் இல்லாமல் வந்து தப்பிக்க வச்சு உங்களை கூட்டிகிட்டு வந்துடும். அதனால் குலதெய்வம், காவல் தெய்வம், அகோர வீரபத்திரர் வழிபாடு, அஷ்டமி காலங்களில் நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க. பணவரவு தனவரவு, கேட்ட கடன்கள் சேங்ஷனாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அத்தனையும் இந்த மாதத்தில் நடக்கும். சிறப்பான மாதமாக மாற்றுவது, கிடைக்கிறதெல்லாம் கிடைக்கும், சிறப்பாக வச்சுக்கிறது உங்களுடைய பொறுப்பு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஜெய் வாராகி.